ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு அப்புறம் வந்து அப்படியே சாமி கும்பிட்றலான்னு இருந்தேன். ஸோ தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சிடலான்னு சொல்லிட்டு மகில் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு ஹேர் ஆயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஒரு உட்டன் கோம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. 26 ஹர்ப்ஸ் போட்டு இந்த ஹேர் ஆயில் பண்ணியிருக்காங்க. அவங்களே வீட்லேயே வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஹேர் ஆயில் வந்து அவ்வளோ அரோமேட்டிக்காக இருந்தது. அப்புறம் வந்து நல்லா தலைக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ போட்டுட்டு நான் ஒரு 1 ஹவர் கழித்து குளிச்சுட்டேன். இப்போ தான் நான் வந்து ஒரு 2 வீக்ஸாக அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த உட்டன் கோம்பில் வந்து நல்லா சீவிட்டு கொண்டையை போட்டுட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் கோலத்தை பார்த்துருப்பீங்க. லைட்டாக வந்து ஆட்டி அசைச்சு தான் போட்டிருப்பேன். எனக்கு அவ்வளோலாம் வந்து கோலம் போடலாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் பெருசாக அம்மா தான் கோலம் போடுவாங்க. நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ண மாட்டேன். இப்போலாம் இங்கே வந்ததுலேருந்து தான் சரி எனக்கும் கோலம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் ஊர்லேருந்தே கோலப்பொடி வாங்கிட்டு வந்து இங்கே போட்டுட்ருக்கேன். இங்கெல்லாம் கோலப்பொடி பயங்கர காஸ்ட்லி. மற்ற நாள்லாம் எப்படியோங்க டியூஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்ருவேன். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும். ஸோ காலையிலே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இப்படி தான் என்னோடய ஃப்ரைடே வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.